வேதாரண்யம் நகராட்சியில் தோப்புத்துறையில் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிறது. அந்த அரசு மேல்நிலைப்பள்ளியை மாதிரி மேல்நிலைப்பள்ளியாக அம்மாவின் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆங்கில வழியில் கல்வி கற்கக்கூடிய வசதியையும் அப்பள்ளிக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அதைத் தொடர்ந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கிற திட்டத்தின் கீழ் 10 பணிகளை அரசு கேட்டது. அந்த 10 பணிகளில் முதல் பணியாக தோப்புத்துறை மாதிரி மேல்நிலைப்பள்ளிக்கு 36 வகுப்பறைகள் கேட்டு நான் கொடுத்திருந்தேன். அந்த 36 வகுப்பறைகள் கேட்டதற்கு பதிலாக 18 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை 4 கோடி ரூபாய் அளவில் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறப்பு விழாவை நேற்றைய தினம் முதலமைச்சர் சென்னையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்வுக்காக முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு 18 வகுப்பறைகளை தன்னுடைய 10 பணிகளில் முதல் பணியாக தந்த சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் அவர்களுக்கு நன்றி 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 என்று ஒரு தட்டி வைக்கிறார்கள், விளம்பர தட்டி வைக்கிறார்கள், நன்றி தட்டி வைக்கிறார்கள். அதை குப்பையை அள்ளி கொண்டு போய் கொட்டி பணி செய்ய வேண்டிய அந்த நகராட்சி வாகனத்தை அந்த தட்டியை மறைப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு கழக நிர்வாகிகள், முன்னோடி நிர்வாகிகள் எல்லாம் சாலை மறியலுக்கு உட்கார்ற நேரத்திலே தான் அதற்கு பிறகு அந்த வண்டியை அப்புறப்படுத்தி தட்டியை மறைக்காமல் விட்டார்கள். அதே நேரத்தில் விடியற் காலை 5 மணிக்கு முன்னதாக நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் வைத்த நன்றி தட்டியை எடுத்து விட்டார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம்? தட்டியை எடுப்பதென்றால் திமுக வைத்திருக்கிற தட்டியையும் சேர்த்து எடுக்க வேண்டும். எல்லா தட்டிகளையும் எடுத்துக்கொள்ளலாம், அது ஆட்சேபனை இல்லை பொதுவாக இருந்தால். ஆனால் அவர்கள் தட்டியெல்லாம் இருக்குமா? அதிமுக சார்பாக முன்னாள் மாணவர்கள் வைத்த தட்டியை மட்டும் எடுத்து விடுவார்களா? அதே போல போஸ்டர்களை எல்லாம் ஆள் வைத்து கிழிக்கிறார்கள். அதே நேரத்தில் 15 நாட்களுக்கு முன்னதாக பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வைத்த பேக்டாப்ல திமுக தலைவர்கள் படமெல்லாம் அப்படியே இருக்குமா? இது என்ன நகராட்சியினுடைய நிர்வாகம்? அவர்களுக்கு அதிகம். காவல்துறையினர் எங்களுக்கு உரிய கட்சிக்கு சொல்வார்கள், கட்சிக்காரர்களை எடுப்பார்கள். இதுதான் நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் இவர்கள் அனுமதி கேட்டாலும் தட்டி வைக்க கொடுப்பதில்லை. பணம் பெற்றுகிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் பெற்றுக்கொள்வதில்லை. தட்டியை வைத்தால் விடுவதற்குள்ளாக அன்றைக்கே இவர்கள் எடுத்து விடுகிறார்கள். இது ஓரவஞ்சனையாக, கட்சி மாச்சரியத்தோடு இவர்கள் செய்யக்கூடிய சர்வாதிகார நடவடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் ஆளுங்கட்சி என்பதற்காக அவர் அதிகாரத்தை தாங்களே கையிலே எடுத்துக்கொண்டு அத்தனை பணிகளையும் எதிர்கட்சியை செயல்பட விடாமல் மடக்குகிற அந்த காரியத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்க, என்றைக்காவது இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோமா? நாங்கள் என்றைக்குமே ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறோம். எல்லா காரியங்களையும் வளமான அசிங்கமான நடவடிக்கை நகராட்சியில் தட்டி இருக்க சரி பேசுங்க, நான் கூப்பிட்றேன். ஓகே. நகராட்சி கமிஷனர், நகராட்சி கமிஷனர், நகராட்சி கமிஷனர், நகராட்சி கமிஷனர், கைகூலி கமிஷனர், கைகூலி கமிஷனர், கைகூலி கமிஷனர், கைகூலி கமிஷனர்.